RAJT யாச். சூப்பர், கை தட்டிக்கோங்க. சுகாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா டேட்டா இல்லை ராஜாத்தின்னு போட்டாங்க. என்னத்தம்மா உத்து பார்த்து நோண்டிட்டு இருக்க? என்னத்த பார்க்குறீங்க? ஆ என்ன பார்க்குறீங்க? லேப்டாப் பார்த்துட்டீங்களா? என்னத்த ஓப்பன் பண்ணா? என்னத்த ஓப்பன் பண்ணீங்க? என்ன ஓப்பன் பண்ணீங்க? எப்படி க்ளோஸ் பண்ணு தெரியுமா? க்ளோஸ் பண்ணிட்டு வேற மாதிரி எடுத்து போயிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? எப்படி க்ளோஸ் பண்ணுங்க? ஆரம் எடுத்துட்டு போயிட்டு எப்படி க்ளோஸ் பண்ணீங்க? க்ளோஸ் பண்ணுங்க. சரியா? என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணா என்னது எதுக்கு போகணும் தெரியுமா? என்ன இருக்கு? கம்ப்யூட்டர் இருக்கா ஃபைலு? டபுள் கிளிக் கொடுக்கணும். டபுள் கிளிக் கொடுத்தோன்னா ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் பார்க்கலாம். இந்த இதில் இருக்குது ஈஸ்வர்னு ஒரு இது போல் இருக்கும். அதில் போயிட்டுன்னா இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு மூவி வேணும்னா ஈஸ்வர் அப்ளிகேஷன் போயிட்டு ஃபோல்டரில் போயிட்டு இது எவ்வளோ ஃபோல்டர் இருக்குது பாருங்களா? இதுக்கு பேர் ஃபோல்ட்ரு. சரிங்களா? இதெல்லாமே ஒரு ஃபோல்ட்ரு. தெரியுமா? அப்போ தொடுங்க பார்க்கலாம். தெரியுங்களா? தொடுங்க. என்ன அரை மணி நேரம் ஆச்சு இன்னும் தொடர. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா விட்டுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பார்த்துக்கிறேன்றாங்க. பார்க்கட்டும். இன்னும் இது வால்பேப்பரில் இருக்கீங்க. ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணுங்க. இதில் எது ஈஸ்வர ஃபைல என்ன ஓப்பன் பண்ணுற? என்ன ஃபைல் சொன்ன? சைடில் ஈஸ்வர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கான்னு பாருங்க. அதான் டபுள் கிளிக் கொடுங்க. டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. டபுள் கிளிக் கொடுக்கணும். ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணா நம்ம டபுள் கிளிக் கொடுக்கணும். சரியா? 2 வாட்டி அமுக்கணும். சரிங்களா? இதுல வந்து போட்டோஸ் இருக்கும். இதுல பேக் வரணும்னா நம்ம பேக் ஸ்பேஸ் இருக்கும். இது அமுக்குனா பேக் வரும். பார்த்தீங்கன்னா பேக் வந்துருச்சு. சரிங்களா? போட்டா தானே பார்க்கத்தானே சொல்றது கேள கத்துக்கோ. அப்புறம் படம் இருக்கு. படத்தை நான் பார்க்கல, நான் போட்டா பார்க்க போறேன். சொல்றேன் உனக்கு ஃபோல்டர் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். மூவிஸ் இருக்கு. ஈஸ்வருக்குள்ள வந்தீங்கன்னா இவ்வளோ ஃபோல்டர் இருக்கும். இதுல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா சைல்ட் ஈஸ்வர். இதுலயே ஃபோல்டர் இருக்கு. இதுல என்ன இருக்கு? இங்கிலீஷ் மூவி இருக்கு. இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு அப்பா உட்காந்து பாப்பாரு தானே. ஏமா எக்ஸல் சீட் வேணும்னா இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு எக்ஸல் சீட் வேணும்னா எக்ஸல் கொடுத்தா வந்துடும். எக்ஸல் வந்துருச்சா? என்ன போட்ட? சொல்றது கீழே இது எக்ஸல். இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி. சரிங்களா? நான் போட்டா தானே பார்க்கணும்னே. இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இருங்க உனக்கு சொல்லித்தரேன். இருங்க தொடாதீங்க, வெடிச்சிரும். ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து டேட்டா என்ட்ரி. ஸோ மெயின் இது வந்து நம்ம நியூ கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நியூ கிரியேட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி. சரிங்களா? இந்த டேட்டா என்ட்ரியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மல்லிகை சாமான் லிஸ்ட்டு, வரவு செலவு, ப்ளஸ்ஸு மைனஸு டிவைடு. சொல்கிறது இதை தெரிஞ்சுக்கோ. இதில் தான் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இது கம்பெனிஸில் டேட்டா ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே தான் டேட்டா என்ட்ரி. இன்னொன்று ஒன்று இருக்குது. இதே மாதிரி டேட்டா என்ட்ரி இன்னொன்று இருக்குது. WPSன்னு இன்னொரு டேட்டா என்ட்ரி இருக்குது. அது யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஆனால் மோஸ்ட் ஆஃப் நம்ம 2008 நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ எதனா டைப் பண்ணுங்களேன்.
சும்மா டைப் பண்ணுங்களா அங்கே போய் எதனாச்சும் இருக்கும். இது ஒரு பாக்ஸ் வந்து செல்லு, நம்ம ஃபோன் கால் பேசுகிற செல்லு இல்லை, இது ஒரு பாக்ஸ் உள்ள செல்லு, அது வந்து நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். சரிங்களா? வேற டைப் பண்ணுங்களா உள்ள, டைப் பண்ணு, சும்மா எதனா டைப் பண்ணு, டைப் பண்ணு. என்ன தேடிட்டு இருக்க? ஆர் எங்க இருக்க? ராஜாத்தி ஆர் அங்க இருக்கு. நமக்கு பெருசா வேணும்னா டைப் பண்ணு. ஆர் கேப்ஸ் வந்து இது கேப்ஸ் ஆர் RAJT யாச். சூப்பர், கை தட்டிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரியில் ராஜாத்தின்னு போட்டாங்க. ஸோ பாருங்கள், இவ்வளோதான் டேட்டா என்ட்ரி வந்து நம்ம கம்பெனியில் யூஸ் பண்ணுற ஒரு பேசிக்கான ஒரு இது டேட்டா ஸ்டோரேஜ். இப்போ மேனேஜர் எங்கேப்பா அந்த இது ரிப்போர்ட்டிங் கேட்டால் நம்ம வந்து எக்ஸல் சீட்டில் தான் நம்ம வந்து எடுத்து காட்டணும். ஓகேங்களா? இப்போது நமக்கு இது வந்து பாஸ்வேர்டு போடணுன்னா நம்ம எதுக்கு போவோம்? இப்போ வந்து ராஜாத்தி நம்ம பாஸ்வேர்டு போடணுன்னா ஃபைலுக்குள்ளே போயிட்டு இது கிளிக் பண்ணோன்னா இன்ஃபோன்னு ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷனு. இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் இன்ஃபோ ஆப்ஷன். இதில் போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்குது பார்த்தீங்களா? அது கிளிக்கு குத்துனீங்கன்னா, சிங்கிள் கிளிக் குத்துனீங்கன்னா இது என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அது குத்தினா இங்கே பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நம்ம 1 2 3 போட்டுட்டு ஓகே கொடுத்துடணும். அப்புறம் திருப்பி பாஸ்வேர்டு கேட்கும். 1 2 3 திரும்பி கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா பாஸ்வேர்டு நமக்கு கிரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்தாலுமே பாஸ்வேர்டு கேட்கும். சேவ் கொடுத்தணும். இது எந்த ஃபைலில் போய் சேவ் பண்ணு கேட்கும். சும்மா புக்குன்னு போட்டு சேவ் கொடுத்துடலாம். ஆல்ரெடி புக்கு 1 இருக்கு, புக்கு 2 போட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு சேவ் ஆயிரும். Alt F4 கொடுத்தா க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? F1 Alt F4 கொடுத்தா நமக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம திருப்பி போயிட்டு நம்ம டாக்குமெண்ட், என்னோட லேப்டாப் ஒஸ்டிங்க நீங்கள் போட்டோ காட்டுமானே இருங்க. இப்போ நம்ம டைப் பண்ணோம்ல, இப்போ அதை நம்ம எடுக்கிறோம். நம்ம இதில் சேவ் பண்ணோம் டாக்குமெண்ட்டு. இருக்கு பற்றிய டாக்குமெண்ட்டு புரிஞ்சுதா? டாக்குமெண்ட்டில் போயிட்டு நம்ம புக் 2 தானே கொடுத்துருந்தோம். அந்த புக் 2 போயிட்டு டபுள் கீ கொடுத்தா நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டு வந்து கேட்குது. நம்ம என்ன கொடுத்தோம்? பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம்? என்ன கொடுத்தேன்? 1 2 3 தானே கொடுத்தேன். 1 2 3 கொடுங்க. எதில் இருக்குது? 1 2 3 ஓகே கொடுங்க. ஓகே கொடுங்க. நம்ம என்ட்ரு கொடுக்கணும். இங்கே இருக்கு பாருங்க, என்ட்ரு இங்கே இருக்கு கீழே என் கை கிட்ட. அது கொடுத்தீங்கன்னா என்ட்ரு ஆயிடுச்சுன்னா ஓப்பன். ராஜாத்தி வந்துருச்சு. இது வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். வந்துச்சா ராஜாத்தி? எப்படி இருந்தது? நான் டாக்குமெண்ட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணப்போ ராஜா இருந்துச்சு. பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணால் நம்ம அந்த ஷீட் வந்து ப்ரொடெக்டிவாக இருக்குது. ஓகே, இதான் இவ்வளோதான். ஸோ இன்றைக்கி இந்த லெசன் போதும் உங்களுக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க சார். அண்ட் சார் நீங்கள் பார்த்துட்டு அம்மாபுரம் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5 10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.